கிரியேட் லேம்டா ஃபங்க்ஷன். நம்ம ஏற்கனவே லேம்டா ஃபங்க்ஷனுடைய பேசிக் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த கிளாஸில் ஒரு லேம்டா ஃபங்க்ஷனை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம்னா லேம்டா ஃபங்க்ஷனை பற்றி ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். நம்ம எந்த மாதிரி ப்ராக்டிகல் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறோம்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத ப்ரோக்ராம் பண்ணணும். அதுக்கு பைத்தானில் ஒரு ப்ரோக்ராமும் பண்ண போகிறோம். நம்ம பைத்தான் ப்ரோக்ராமெல்லாம் மேனுவலாக செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. AWSக்குள்ளேயே அவங்க கொஞ்சம் ப்ரோக்ராமுக்கு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளூ பிரிண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமாக எடுத்து நாம் மேனுவலாக எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராமுக்குள்ளே என்ன சொல்ல போகிறோம்னா, S3 பக்கெட்டில் ஏதாவது ஃபைலை யாராவது அப்லோட் பண்ணாங்கன்னா அந்த ஃபைலை இந்த ஃபங்க்ஷன் ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் எந்த டைப்பான ஃபைல் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இந்த ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சி க்ளவுட் வாட்ச் லாகுக்குள்ளார ஒரு JPG ஃபைலை அப்லோட் பண்ணிருக்காங்க, ஒரு PNG ஃபைலை அப்லோட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நமக்கு இன்ஃபர்மேஷன் காட்டணும். இந்த மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராம் செய்ய போகிறோம். அப்படி ப்ரோக்ராம் செய்யணும்னா முதல்ல நம்ம ஒரு பக்கெட்டை கிரியேட் பண்ணணும். ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணும்போது ஃபங்க்ஷனுக்கு நேம் தரணும். ஃபங்க்ஷனில் நம்ம எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லணும். பைத்தான் 3.9 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ப்ளூ பிரிண்ட்டுக்குள்ளார ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு. அந்த ப்ரோக்ராமை அப்படியே காப்பி பண்ணி அந்த ப்ரோக்ராமை உள்ளுக்குள்ளார ஃபேஸ் பண்ண போகிறோம். நம்ம மேனுவலாக ப்ரோக்ராம் எழுதலை, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமை உள்ளுக்குள்ளார ஃபேஸ் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணிக்கிறோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு பக்கெட்டை ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளார ரீட் பண்ணுறதுக்கான பர்மிஷன் வேணும். டிஃபால்ட்டாக அவங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பர்மிஷன் கொடுத்துருப்பாங்கன்னா, ஃபங்க்ஷனில் என்ன நடக்குது அப்படிங்கிறத க்ளவுட் வாட்சுக்குள்ளார ரைட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே அவங்க பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. காரணம், ஃபங்க்ஷனில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம லாகில் தான் பார்ப்போம். அதுக்காக இந்த பர்மிஷன் அவங்க கொடுத்துருப்பாங்க. நம்ம புதுசாக இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பர்மிஷன் தரணும். அதாவது S3 பக்கெட்டை ரீட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் தரணும். அப்படி பர்மிஷன் தர்றதுக்கு ஒரு ரோலை க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ரோலுக்கு S3 பக்கெட்டை ரீட் பண்ணலாம் அப்படின்னு பவர் கொடுத்துட்டு இந்த ரோலை நாம் கிரியேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா இந்த ஃபங்க்ஷனால் S3 பக்கெட்டை ரீட் பண்ணி உள்ளுக்குள்ளார என்ன ஃபைல் லோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு அடுத்தது நாம் ட்ரிக்கரை கான்ஃபிகர் பண்ணணும். எப்பயுமே ஃபங்க்ஷனை ட்ரிக்கர் வந்தால் தான் ஆன் ஆகும். ட்ரிக்கர் நம்ம எந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணணும்னா, யாராவது S3 பக்கெட்டுக்குள்ளார புதுசாக ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணாங்கன்னா, அதாவது ஃபைலை அப்லோடு பண்ணாங்கன்னா S3 பக்கெட்டு ட்ரிக்கர் அனுப்பணும் அப்படின்னு நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளார தான் கான்ஃபிகர் பண்ணுவோம். அப்படி ஃபங்க்ஷனுக்குள்ளார கான்ஃபிகர் பண்ணோம்னா அந்த இன்ஃபர்மேஷனை S3 பக்கெட்டுக்குள்ளார ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகர் ஆகிடும். S3 பக்கெட்டில் எந்த மாதிரி கான்ஃபிகர் ஆகும்னா, S3 பக்கெட்டில் ஈவெண்ட்டு டைப்பு அப்படிங்கிற இடத்துல ஆப்ஜெக்ட் கிரியேட்டு ஈவெண்ட்டு அப்படிங்கிற இடத்துல ஏதாவது ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சுன்னா நீ ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ண அப்படின்னா S3 பக்கெட்டுக்குள்ளார அது கான்ஃபிகர் ஆகிடும். நாம் கான்ஃபிகர் பண்ணுறது ஃபங்க்ஷனில் தான் கான்ஃபிகர் பண்ணுவோம். ஃபங்க்ஷனில் ட்ரிகர் என்ன அப்படிங்கிறத கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா அந்த இன்ஃபர்மேஷன் S3 பக்கெட்டுக்குள்ளார ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகர் ஆகிடும். இதுக்கப்புறம் நாம் S3 பக்கெட்டுக்குள்ளார ஒரு ஃபைலை அப்லோடு பண்ணோம்னா உள்ளுக்குள்ளார ஏற்கனவே ஆப்ஜெக்ட் ஏதாவது க்ரியேட் ஆகிடுச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதனால் இந்த ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணிடும். ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா ஃபங்க்ஷன் ரன் ஆகும்போ ஃபங்க்ஷனுக்குள்ளார நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, S3 பக்கெட்டை போய் ரீட் பண்ணால் அதுக்குள்ளார புது ஃபைல் வந்திருக்குது, அந்த ஃபைலுடைய டைப் என்ன அப்படிங்கிறத பார்த்து அந்த இன்ஃபர்மேஷனை லாகுக்குள்ளார ரைட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் நம்ம லாகை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளார நீங்கள் ஒரு PNG ஃபைலை அப்லோடு பண்ணிருக்கீங்க அப்படின்னு நமக்கு இன்ஃபர்மேஷன் காட்டும். அதாவது S3 பக்கெட்டுக்குள்ளார எந்த டைப்பான ஃபைலை அப்லோட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத ரீட் பண்ணி இந்த டைப்பான ஃபைலை நீங்கள் உள்ளுக்குள்ளார அப்லோட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத லாகுக்குள்ளார காட்டும். நீங்கள் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணும்போது எந்த மாதிரி வேணால் க்ரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண மாதிரியே ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமில் S3 பக்கெட்டில் ஏதாவது ஃபைல் லோட் ஆச்சுன்னா அந்த ஃபைலை எடுத்து அந்த ஃபைலை கம்ப்ரஸ் பண்ணி அந்த ஃபைலை வேறு ஒரு S3 பக்கெட்டுக்கு அப்லோடு பண்ண அப்படின்னு நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா இந்த ஒர்க்கை நம்ம எங்கே செய்கிறோம்னா ப்ரோக்ராமுக்குள்ளார தான் செய்கிறோம். மீதி எல்லாமே சேமாக தான் இருக்கும். இப்போ யூசர் ஒரு ஃபைலை S3 பக்கெட்டுக்கு அப்லோடு பண்ணாங்கன்னா அது ட்ரிக்கரை ரைஸ் பண்ணிட்டோம். ட்ரிக்கரை ரைஸ் பண்ணதும் ஃபங்க்ஷனை அந்த ஃபைலை ரீட் பண்ணி அதை கம்ப்ரஸ் பண்ணி அந்த ஃபைலை வேறு ஒரு S3 பக்கெட்டுக்கு அப்லோட் பண்ணிட்டோம். இதே S3 பக்கெட்டுக்கு அப்லோட் பண்ண அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணுறோம், ட்ரிக்கர் வருது, ஃபங்க்ஷனை உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபைலை ரீட் பண்ணுது, ரீட் பண்ணி அதை கம்ப்ரஸ் பண்ணுது, கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் இங்கேயே அப்லோட் பண்ணிச்சுன்னா நம்ம ஏற்கனவே S3 பக்கெட்டில் என்ன சொல்லியிருக்கோம்னா, ஏதாவது ஃபைல் உள்ளே வந்துச்சுன்னா ட்ரிக்கர் ரைஸ் பண்ணு அப்படி சொல்லியிருக்கோம். அதனால் S3 பக்கெட்டை புது ஃபைல் வந்திருக்குது அப்படின்னு ட்ரிக்கரை ரைஸ் பண்ணோம். அந்த ஃபைல் எப்படி வந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் கம்ப்ரஸ் பண்ண ஃபைலை உள்ளே வச்சுருக்குது. ஆனாலும் S3 பக்கெட் என்ன நினைக்கும்னா
புது ஃபைல் உள்ளே வந்திருக்குது, அதனால் நம்ம ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணோம் அப்படின்னு ட்ரிகர் பண்ணிட்டோம். ஃபங்க்ஷன் திரும்பி அந்த ஃபைலை போய் படிக்கும். காரணம் அதுதான் புதுசாக வந்த ஃபைலு. ஏற்கனவே கம்ப்ரஸ் பண்ண ஃபைலை திரும்பி கம்ப்ரஸ் பண்ணி உள்ளுக்குள்ளார வைக்கும். அப்பையும் S3 பக்கெட்டு ட்ரிகரை ரேஸ் பண்ணிட்டோம். புது ஃபைல் வந்திருக்குது, அதை எடுத்துக்க அப்படின்னா இது ஒரு லூப்பில் போயிடும். அந்த ஒரு காரணத்தினால எந்த பக்கெட்லேருந்து நம்ம டேட்டாவை படிக்கிறோமோ அந்த பக்கெட்டுக்குள்ளார செய்ய வேண்டிய ஒர்க்கை செஞ்ச பிறகு ஃபைலை சேவ் பண்ணக்கூடாது. வேறு ஒரு பக்கெட்டுக்குள்ளார சேவ் பண்ணோம்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. காரணம் என்னென்னா, இந்த பக்கெட்டில் தான் புது ஃபைல் வந்தால் ட்ரிகர் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம புது ஃபைல் உள்ளக்குள்ளார அப்லோட் பண்ணோம்னா ட்ரிகர் வரும். அந்த ஃபைலை ரீட் பண்ணி அதை கம்ப்ரஸ் பண்ணி இதுக்குள்ளார ஸ்டோர் பண்ணோம். இந்த S3 பக்கெட்டு ட்ரிகர் எதுவுமே ரேஸ் பண்ணாது. ஃபங்க்ஷனை பொறுத்தவரை நீங்கள் ஃபங்க்ஷனில் ப்ரோக்ராமில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லணும். ஃபங்க்ஷன் எப்பயுமே ஒரு ட்ரிகர் வந்தால் தான் ஆன் ஆகும். ட்ரிகர் எப்படி வரணும் அப்படிங்கிறத சொல்லணும். ஃபங்க்ஷன் என்ன வேலை செய்ய போகுதோ அந்த வேலையை செய்கிறதுக்கு நம்ம ஃபங்க்ஷனுக்கு பர்மிஷன் தரணும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம நிறையா விர்ச்சுவல் மிஷின்லாம் ரன் பண்ணுறோம்னா ஃபங்க்ஷனில் டைம் ஷெடியூலில் கான்ஃபிகர் பண்ண முடியும். அதாவது ட்ரிகர் வந்தால் நீ ஆன் பண்ண அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகிடணும் அப்படின்னு கான்ஃபிகர் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன சொல்லுவோம்னா, நீ ஏற்கனவே ரன் ஆகக்கூடிய EC2 விர்ச்சுவல் மிஷினை காண்டாக்ட் பண்ணி அந்த விர்ச்சுவல் மிஷினை ஷட் டவுன் பண்ண அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி சொல்கிறதா இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷனுக்கு EC2 விர்ச்சுவல் மிஷினை அக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷனை நம்ம செட் பண்ணால் தான் ஃபங்க்ஷனால் EC2 விர்ச்சுவல் மிஷினை காண்டாக்ட் பண்ணி அதை ஷட் டவுன் பண்ண முடியும். ஷட் டவுன் பண்ணுறதுக்கும் நம்ம ஃபங்க்ஷனுக்கு பர்மிஷன் தரணும். ஃபங்க்ஷனை பொறுத்தவரை நீங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராமை ரெடி பண்ணிக்கணும். அடுத்தது ட்ரிகர் என்ன வரணும் அப்படிங்கிறத செட் பண்ணணும். ஃபங்க்ஷன் என்ன வேலையை செஞ்ச பிறகு ரிசல்ட்டை எந்த இடத்துல வைக்கணும், அப்படி இல்லை லாகுக்கு அனுப்பணுமா அப்படிங்கிறது எல்லாமே கான்ஃபிகர் பண்ணோம். நம்ம கன்சோலில் போய்ட்டு இந்த ப்ரோக்ராமை கரெக்டாக கான்ஃபிகர் பண்ணோம்னா ஃபங்க்ஷன் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். கன்சோலுக்கு போகிறோம். நம்ம கன்சோலில் லாகின் ஆகிருக்கோம். கன்சோலில் முதல்ல ஒரு S3 பக்கெட்டை கிரியேட் பண்ண போகிறோம். காரணம் S3 ஸ்டோரேஜுக்குள்ளார நம்ம ஏதாவது ஃபைல் அப்லோட் பண்ணோம்னா அது ட்ரிகரை ரேஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை ரன் பண்ணோம். ஃபங்க்ஷனை நம்ம என்ன ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த டைப்பை நமக்கு காட்டும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம .png ஃபைலை அப்லோட் பண்ணியிருந்தோம்னா நீங்கள் PNG ஃபைலை தான் அப்லோட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஃபங்க்ஷன் நமக்கு லாகில் காட்டும். இந்த பேக்கெட்டில் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு S3 பக்கெட்டை கிரியேட் பண்ணணும். நம்ம எந்த ரீஜனில் S3 பக்கெட்டை கிரியேட் பண்ணுறோமோ அதே ரீஜனில் தான் லாம்டாவையும் கான்ஃபிகர் பண்ணணும். காரணம் என்னென்னா, S3 பக்கெட்டு லாம்டா ஃபங்க்ஷனுக்கு ட்ரிகர் அனுப்பணும்னா ரெண்டும் ஒரே ரீஜனில் தான் இருக்கணும். அதனால் பக்கெட்டு லாம்டா ஃபங்க்ஷன் ரெண்டையுமே நம்ம மும்பை ரீஜனில் தான் கிரியேட் பண்ணுறோம். மேலே S3 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு S3 ஸ்டோரேஜை செலக்ட் பண்ணுறோம். புதுசாக ஒரு பக்கெட்டை கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் பக்கெட்டை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறோம். ஜென்ரல் பர்பஸ் பக்கெட்டு செலக்ட் பண்ணால் போதும். நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய பக்கெட்டுக்கு நேம் தரணும். BZ S3 பக்கெட்டை அப்படின்னே பேர் கொடுத்துட்டு கீழே எதுவுமே சேஞ்ச் பண்ணல. டிஃபால்ட்டாக ஒரு பக்கெட்டு மட்டும் தான் கிரியேட் பண்ணுறோம். கீழே கிரியேட்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு பக்கெட்டை கிரியேட் பண்ணிக்கிறோம். இனிமேல் நம்ம லாம்டா ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணோம். AWSஐ பக்கத்து டேபில் ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து டேபுக்கு போகிறோம். இந்த இடத்துல லாம்டா அப்படின்னு டைப் பண்ணோம்னா லாம்டாவுடைய ஃபங்க்ஷன் காட்டுது. இதை ஓப்பன் பண்ணுறோம். இந்த இடத்துல கிரியேட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். அவங்க உள்ளுக்குள்ளார நிறைய ப்ளூ பிரிண்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூ பிரிண்ட்டில் இருக்கிறத நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணோம்னா அது ரன் ஆகும். ஆனால் அது எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அதனால் இந்த ப்ளூ பிரிண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை தான் நம்ம மேனுவலாக எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கண்டெய்னர் இமேஜை உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இந்த ப்ளூ பிரிண்ட்டை செலக்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல ஃபங்க்ஷன் நேமில் S3 அப்படி டைப் பண்ணோம்னா S3 ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூ பிரிண்ட் என்ன செய்யும் அப்படிங்கிறத கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. S3 பக்கெட்டுக்கு நம்ம ஏதாவது அப்லோட் பண்ணோம்னா அது ட்ரிகரை ரேஸ் பண்ணி நம்ம என்ன ஃபைல் அப்லோட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மெட்டா டேட்டாவை க்ரியேட் பண்ணி நமக்கு காட்டும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதை தான் நம்ம மேனுவலாக க்ரியேட் பண்ண போகிறோம். டிஃபால்ட்டாக இருக்கிறத ரன் பண்ணுறதுக்கு பதிலாக மேனுவலாக எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆத்தர் ஃப்ரம் ஸ்க்ராட்சு, அதாவது எல்லாமே நான் ஓனாக கான்ஃபிகர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை செலக்ட் பண்ணுறோம். நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு நேம் தரணும். ஃபங்க்ஷன் நேமில் BZ டெஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னே பேர் கொடுத்துக்கிறோம். இதுக்கு கீழே ரன் டைம் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம். நம்ம பைத்தானுடைய கோடு தான் ரன் பண்ண போகிறோம். அதனால் பைத்தானில் லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய பைத்தான் 3.9 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம். ஆர்கிடெக்சரில் x86 64 பிட்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு கீழே பர்மிஷனை நம்ம கான்ஃபிகர் பண்ணோம்.
பர்மிஷனில் டிஃபால்ட்டாக அவங்க ஒரே ஒரு பர்மிஷன் மட்டும் செட் பண்ணியிருக்காங்க. இந்த பர்மிஷனில் அவங்க என்ன செட் பண்ணியிருக்காங்கன்னா, lambda function will create execution role with permission to upload logs to CloudWatch log. அதாவது ஃபங்க்ஷனை நம்ம ட்ரிகர் பண்ணோம்னா அந்த இன்ஃபர்மேஷனை க்ளவுட் வாட்சுக்குள்ளார அதுவே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு இந்த ஃபங்க்ஷனுக்கு க்ளவுட் வாட்சுக்குள்ளார லாகுக்குள்ளார ஸ்டோர் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம S3 பக்கெட்டை அக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு பர்மிஷன் தர்றோம். அப்படி பர்மிஷன் தர்றதுக்கு சேஞ்ச் டிஃபால்ட்டு எக்ஸிக்யூஷன் ரோல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். இதுக்கு கீழே கிரியேட் a நியூ ரோல் ஃபார் AWS பாலிசி டெம்ப்ளேட்டு அப்படிங்கிற இதை செலக்ட் பண்ணுறோம். கீழே ரோலுக்கு நேம் தரணும். நம்ம இப்போ என்ன கான்ஃபிகர் பண்ணுறோம்னா, நம்ம புதுசாக ஒரு ரோலை கிரியேட் பண்ண போகிறோம். இந்த ரோலுக்கு நம்ம என்ன பர்மிஷன் தரோம்னா, S3 பக்கெட்டை அக்சஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் தரணும். ரோலுக்கு நம்ம நேம் செட் பண்ணோம். lambda access S3 பக்கெட்டை அப்படின்னே பேர் கொடுத்துக்கிறோம். கீழே டெம்ப்ளேட்டை நம்ம செலக்ட் பண்ணோம். இந்த இடத்துல S3 அப்படின்னு டைப் பண்ணோம்னா S3 சம்மந்தமான பர்மிஷன் இல்லாமல் இருக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பர்மிஷன் தரோம்னா, நம்ம ஒரு ஃபைலை உள்ளுக்குள்ளே அப்லோட் பண்ணோம்னா அந்த ஃபைலை எடுத்து ரீட் பண்ணால் தான் அந்த ஃபைலை JPG ஃபைலா PNG ஃபைலா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதனால் S3 பக்கெட்டை ரீட் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம பர்மிஷன் தரோம். அந்த பர்மிஷன் எப்படி தரோம்னா, S3 பக்கெட்டை ரீட் பண்ணுறதுக்கான பர்மிஷனை இந்த ரோலுக்கு தரோம். இந்த ரோலை இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால் நாம் கிரியேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனை இந்த ரோலை யூஸ் பண்ணி S3 பக்கெட்டுக்குள்ளார நம்ம ஏதாவது அப்லோட் பண்ணோம்னா என்ன அப்லோட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பார்த்து நமக்கு காட்டும். இதுக்கு கீழே நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணல. இந்த பேஜில் என்னெல்லாம் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்குவோம். ஸ்க்ராட்சிலேருந்து ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது ஸ்டார்டிங்லேருந்து ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு நேம் தந்துட்டோம். ரன் டைமில் Python 3.9 அப்படிங்கிற லேட்டஸ்ட் வெர்ஷனை செலக்ட் பண்ணிட்டோம். கீழே ஒரு ரோலை கிரியேட் பண்ணுறதுக்கு ரோலுக்கு நேம் செட் பண்ணிட்டோம். அந்த ரோலில் S3 பக்கெட்டை ரீட் பண்ணலாம் அப்படிங்கிற பர்மிஷன் கொடுத்துட்டோம். கிரியேட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் கிரியேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. இந்த இடத்துல கோடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். டிஃபால்ட்டாக அவங்க ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. நம்ம பைத்தான் கோடை தான் உள்ளுக்குள்ளார ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். பக்கத்து டேபில் AWS ஓப்பன் பண்ணிவிட்டு lambda அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். கிரியேட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ப்ளூ பிரிண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ப்ளூ பிரிண்ட்டில் S3 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணுறோம். கீழே நமக்கு கோடுடைய இன்ஃபர்மேஷன் காட்டும். இந்த கோடை தான் நம்ம ரன் பண்ண போகிறோம். இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அதை அப்படியே ஃபேஸ் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஃபேஸ்ட்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். இந்த கோடுக்குள்ளார அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பிரிண்டரில் லோடிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டும். அதாவது S3குள்ளார நம்ம ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணோம்னா இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும்போ லோடிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டும். இந்த இடத்துல தான் S3 பக்கெட்டுக்குள்ளார நம்ம என்ன அப்லோட் பண்ணுறோமோ அந்த ஃபைலுடைய கண்டென்ட் டைப் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நமக்கு இன்ஃபார்ம் பண்ண போகுது. இடது பக்கம் டிப்ளாய் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கோடை உள்ளுக்குள்ளார டிப்ளாய் பண்ணுறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக டிப்ளாய் ஆகிடுச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இனிமேல் நம்ம ட்ரிக்கரை கான்ஃபிகர் பண்ணோம். நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளார என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டோம். S3குள்ளார நம்ம ஏதாவது ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணோம்னா S3 இந்த ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணணும். அதுக்கு ஆட் ட்ரிக்கர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ட்ரிக்கரை நம்ம கான்ஃபிகர் பண்ணோம். ஆட் ட்ரிக்கர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். சோர்ஸ் எது அப்படின்னு சொல்லணும். S3யில் நம்ம அப்லோட் பண்ணால் தான் ட்ரிக்கர் ஆன் ஆக போகுது. அதனால் சோர்ஸில் S3 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு S3யை செலக்ட் பண்ணுறோம். S3குள்ளார நிறைய பக்கெட்டை நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். எந்த பக்கெட்டுக்குள்ளார நம்ம ஃபைல் அப்லோட் பண்ணோம்னா ட்ரிக்கர் ஆன் ஆகணும் அப்படிங்கிற சொல்லணும். இங்கே கிளிக் பண்ணோம்னா S3குள்ளார நம்ம ஒரே ஒரு பக்கெட்டு மட்டும்தான் க்ரியேட் பண்ணிருக்கோம். அந்த பக்கெட்டுடைய நேம் காட்டுது. இதை செலக்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு கீழே ஈவெண்ட் டைப் என்ன அப்படிங்கிற சொல்லணும். இந்த இடத்துல கிளிக் பண்ணோம்னா ஆல் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஈவெண்ட்டு. S3குள்ளார புதுசாக ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணோம்னா, அதாவது அப்லோடு பண்ணோம்னா ட்ரிகர் பண்ண அப்படின்னு நம்ம சொல்லணும். இது டிஃபால்ட்டாக அவங்களே செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதை சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த இடத்துல பக்கெட்டுக்குள்ளார எதையாவது டெலிட் பண்ணாங்கன்னா ஃபங்க்ஷன் ஆன் ஆகணும் அப்படின்னு கான்ஃபிகர் பண்ணலாம். பர்மனெண்ட்டாக ஏதாவது டெலிட் பண்ணாங்கன்னா ஃபங்க்ஷன் ஆன் ஆகணும் அப்படின்னு கான்ஃபிகர் பண்ணலாம். உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி இங்கே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நாம் ட்ரிகரில் என்ன சொல்லியிருக்கோம்னா, S3குள்ளார ஏதாவது ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணாங்கன்னா, அதாவது அப்லோட் பண்ணாங்கன்னா ட்ரிகர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டோம். இதுக்கு கீழே நம்ம எதுவுமே கான்ஃபிகர் பண்ணல. இந்த இடத்துல நமக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி காட்டுது. என்ன மெசேஜ் காட்டுது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஒரே ஒரு பக்கெட்டில் அப்லோட் பண்ணால் ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த ஃபங்க்ஷனை திரும்ப இதே பக்கெட்டில்
அப்லோட் பண்ணக்கூடாது. அப்லோட் பண்ணால் என்ன பிரச்சனை ஆகும்னா, இந்த ஃபங்க்ஷனில் அப்லோட் ஆகிடுச்சுன்னா திரும்ப ட்ரிகர் ஆகிடும். திரும்ப இது ஃபைலை அப்லோடு பண்ணும், திரும்ப ட்ரிகர் ஆகிடும். நம்ம அந்த ஒரு காரணத்தினால தான் நாம் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபைலுடைய டைப்பை லாகில் காட்டு அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரே பக்கெட்டில் இன்புட்டு அவுட்புட்டையும் கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா ரிகர்சிவ் திரும்ப திரும்ப அது ரன் ஆகும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. இதை செலக்ட் பண்ணிவிட்டேன். ஆட் அப்படின்னு ஃபங்க்ஷனுக்கு ட்ரிக்கரை நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம். நம்ம ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிட்டோம், ஃபங்க்ஷனுக்கு ட்ரிக்கரையும் க்ரியேட் பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம S3 பக்கெட்டில் ஏதாவது ஃபைல் அப்லோட் பண்ணோம்னா ட்ரிக்கர் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகிடும். S3 பக்கெட்டை செலக்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல அப்லோடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். ஆடு ஃபைல்ஸு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். ஒரு PNG ஃபைலை உள்ளுக்குள்ளார அப்லோடு பண்ண போகிறோம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கீழே அப்லோடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். நம்ம .png அப்படிங்கிற ஃபைலை தான் அப்லோட் பண்ணுறோம். அதனால் நமக்கு லாகுக்குள்ளார நீங்கள் .png ஃபைலை அப்லோட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு லாம்டா ஃபங்க்ஷன் ரிசல்ட் தரணும். இங்கே அப்லோடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். ஃபைல் அப்லோட் ஆகிடுச்சு. இதை க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு S3 பக்கெட்டினுடைய ப்ராப்பர்ட்டியை செலக்ட் பண்ணுறோம். இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளார உள்ளுக்குள்ளார ஒரு இன்ஃபர்மேஷன் அதுவே ஆட் பண்ணிருக்கோம். நம்ம S3 பக்கெட்டுக்குள்ளார ஏதாவது ஃபைல் அப்லோட் பண்ணால் லாம்டா ஃபங்க்ஷனுக்கு ட்ரிகர் அனுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ட்ரிகரை இதுக்குள்ளாரையே ஆட் பண்ணிருக்கோம். ஈவெண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற இடத்துல அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஈவெண்ட் நோட்டிஃபிகேஷனில் பார்க்குறோம், S3 பக்கெட்டுக்குள்ளார எதையாவது அப்லோட் பண்ணாங்கன்னா நாம் கிரியேட் பண்ண இந்த லாம்டா ஃபங்க்ஷனுக்கு ட்ரிகர் அனுப்பணும், அதாவது ஈவெண்ட் நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் S3 பக்கெட்டுக்குள்ளாரையே கான்ஃபிகர் பண்ணியிருக்குது. இது எப்போ கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம்னா, நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளார ட்ரிகரை கான்ஃபிகர் பண்ணும்போது இந்த S3 பக்கெட்டுக்குள்ளார ஏதாவது அப்லோட் பண்ணால் ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். அந்த நேரத்தில் இந்த S3 பக்கெட்டுக்குள்ளார அந்த இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிருக்குது. லாம்டாவை ஓப்பன் பண்ணுறோம். நம்ம கிரியேட் பண்ண பக்கெட்டில் கான்ஃபிகரேஷனை செலக்ட் பண்ணுறோம். இடது பக்கம் பர்மிஷன் அப்படின்னு இருக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பர்மிஷன் கொடுத்துருக்கோம்னா, S3 பக்கெட்டை அக்சஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கோம். கீழே ரிசோர்ஸ் பேஸ்டு பாலிசி அப்படின்னு ஒரு பாலிசி இருக்கும். இந்த பாலிசியில் தான் நம்ம ரோலை கிரியேட் பண்ணி ஃபங்க்ஷனுக்கு S3 பக்கெட்டை அக்சஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கோம். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா S3 பக்கெட்டில் BZ-S3 பக்கெட்டு அப்படிங்கிற பக்கெட்டை ரீட் பண்ணுறதுக்கு நம்ம பர்மிஷன் கொடுத்துருக்கோம். மேலே மானிட்டர் அப்படிங்கிற இந்த டேபை செலக்ட் பண்ணுறோம். இங்கே கோடு வாட்சினுடைய மெட்ரிக் இன்ஃபர்மேஷன் பார்க்க முடியும். இங்கே பார்த்தோம்னா ஒரு ட்ரிகர் வந்திருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. அதாவது S3குள்ளார ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணதும் ட்ரிகர் பண்ணிடுச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகிருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் காட்டுது. உங்களுக்கு இந்த இடத்துல காட்டலன்னா மேலே இங்கே கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட் 5 மினிட்டில் என்ன நடந்திருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை காட்ட சொன்னோம்னா நமக்கு இன்ஃபர்மேஷன் காட்டும். நமக்கு ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் காட்டிடுச்சு. மேலே க்ளவுட் வாட்ச் லாகை ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்கிறோம். பக்கத்து டேப்பில் க்ளவுட் வாட்சினுடைய லாக் ஓப்பன் ஆகுது. இந்த லாக் ஸ்ட்ரீமை ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல நமக்கு நீங்கள் அப்லோடு பண்ண ஃபைலு PNG அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. நம்ம S3 பக்கெட்டுக்கு ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணதும் ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணியிருக்கோம். லோடிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. அதாவது ஃபைல் அப்லோட் பண்ணதும் ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணி ஃபங்க்ஷனை ஆன் பண்ணிருக்குது. அப்லோடு பண்ண ஃபைலுடைய டைப் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பார்த்து அது PNG ஃபைல் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. நம்ம இந்த கிளாஸில் S3 பக்கெட்டை ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு லாம்டா ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணோம். அப்படி லாம்டா ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணும்போது பைத்தானுடைய கோடை ரன் பண்ண போகிறோம் அப்படின்னு 3.9 பைத்தானை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டோம். ஏற்கனவே அவங்க சாம்பிள் கோடு கொடுத்துருந்தாங்க. அந்த சாம்பிள் கோடை உள்ளுக்குள்ளார கொண்டு வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டேன். அடுத்தது ட்ரிக்கரை கான்ஃபிகர் பண்ணோம். ட்ரிக்கரில் S3குள்ளார ஏதாவது அப்லோடு பண்ணாங்கன்னா ட்ரிக்கரை ஆன் பண்ண, அதாவது இந்த ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டோம். லாம்டா ஃபங்க்ஷனில் S3 பக்கெட்டை அக்சஸ் பண்ணால் மட்டும்தான் உள்ளுக்குள்ளார என்ன ஃபைல் இருக்குது அப்படிங்கிறத படிக்க முடியும். அதுக்கு ஒரு ரோலை கிரியேட் பண்ணி S3 பக்கெட்டை அக்சஸ் பண்ணுறதுக்கான ரீட் பர்மிஷனை அந்த ரோலுக்கு கொடுத்துட்டு அந்த ரோலை இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண பிறகு S3 பக்கெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளார அப்லோடு ஏதாவது பண்ணிச்சுன்னா ஃபங்க்ஷனுக்கு ஈவெண்ட் ட்ரிகர் அனுப்பணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருந்தது. அதே மாதிரி நம்ம ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ரோலில் நம்ம கொடுத்த பர்மிஷனுடைய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஃபைல் அப்லோட் பண்ணதும் நமக்கு ட்ரிகர் ரைஸ் ஆகி எந்த ஃபைல் அப்லோட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டிடுச்சு. இனிமேல் நம்ம கிரியேட் பண்ண பக்கெட்டை டெலிட் பண்ணணும். பக்கெட்டை செலக்ட் பண்ணுறோம். ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு நாம் அப்லோட் பண்ண ஃபைலை முதல்ல டெலிட் பண்ணணும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். பர்மனெண்ட்லி டெலிட்டு அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டை டெலிட் பண்ணிடுறோம். ஆப்ஜெக்டெல்லாம் டெலிட் பண்ணால் தான் S3 பக்கெட்டை டெலிட் பண்ண முடியும். அதனால் ஆப்ஜெக்டை டெலிட் பண்ணிட்டோம். அதாவது உள்ளுக்குள்ளார அப்லோடு பண்ண
ஃபைலை டெலிட் பண்ணிட்டோம். பக்கெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கெட்டையும் டெலிட் பண்ண அப்படின்னு நாம் க்ரியேட் பண்ண பக்கெட்டையும் டெலிட் பண்ணுறோம். பக்கெட்டுடைய நேமை காப்பி பண்ணி இந்த இடத்துல ஃபேஸ் பண்ணிவிட்டு டெலிட் பக்கெட்டை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு பக்கெட்டையும் டெலிட் பண்ணிட்டோம். நாம் க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷனை டெலிட் பண்ணோம். ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணுறோம். நம்ம க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்ஷனில் டெலிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். டெலிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கன்ஃபார்ம் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நம்ம க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷனையும் டெலிட் பண்ண அப்படி சொல்லிட்டோம். இந்த இடத்துல க்ளோஸை கிளிக் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் டெலிட் ஆகிடுச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.